ஒரு நிமிஷம் கேளுங்க. இது செயலியில் வந்தது. ரொம்பவுமே அருமையான ஒரு தகவல். நிஜ வாழ்க்கையில் நடந்தது அப்படின்ட்டு. நான் விவேக் சர்மா. எனக்கு வயசு 32. எங்கள் அப்பா வந்து ரயில்வேல வேலை செஞ்சுட்டு இருந்தார். 8000 ரூபாய் சம்பளம் அவருக்கு. அம்மா வந்து டியூஷன் ப்ரைவேட்டில் எடுத்து 2000 ரூபாய் சம்பளம். மொத்தம் 10,000 ரூபா. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலியில் தான் நான் வளர்ந்து வந்தேன். 10th நல்லா படிப்பானி, படிக்கிறத மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணுன்னு அப்பா சொன்னதுனால 95% 10th 97% +2 வாங்கிட்டு ஐஐடி பாம்பேயில் அட்மிஷன் கிடச்சிது. சரி, நிறையா கோடிங் அது இதுன்ட்டு நல்லா படித்து ஒரு எல்லாருக்கும் இருக்கிற அந்த யூஎஸ் கனவு தான் இருந்தது. எனக்குமே போய் சேரலாம், யூஎஸில் போய் படிக்கணுன்ட்டு. அதே மாதிரி ஐஐடி பாம்பேயில் முடித்த உடனே யூஎஸ்ஏல ஒரு பெரிய கம்பெனியில் மாதம் 20 லட்சம் சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடச்சிது. நல்ல சம்பளம், போகலாம், விசா இன்டர்வியூலாம் வந்துச்சு அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறப்போ திடீர்னு அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்தது. கான்பூரில் அப்பா இருந்தார். நான் பாம்பேலேருந்து சரின்னு என்னென்னு பார்க்கலான்னு போனேன். பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் அவர் உடம்பு சரியில்லாமல் ஆன்ஜியோ பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு ஒரு அடைப்பு இருந்தது அப்படின்ட்டு. சரின்ட்டு அவர் அட்டன் பண்ணிட்டு திரும்ப நான் பாம்பே போயிட்டேன். அந்த கோர்ஸ் முடிய சில காலம் இருந்தது. திரும்ப எனக்கு ஃபோன் வந்தது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. ஊருக்கு வந்து பார்த்தா 2nd ஸ்டேஜ் பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கீமோதெராப்பி பண்ணணும் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணதுனால அவங்க கூட இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ அந்த ஆர்டர் வந்த நினைவு இருந்தது. மாடியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பிளேன்லாம் பறந்து போயிட்டு இருந்தது. இதுலேருந்து ஒரு பிளேன் தான் என்னை அழைச்சிட்டு போகுது அப்படின்ட்டு நினச்சிட்டு அப்படியே கீழே வந்து நடந்து வந்த உடனே மாடியிலேருந்து இறங்கி அப்பா ஒரு மாத்திரை கீழே வந்து அதை எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறதை பார்த்தேன். அப்போ முடிவு பண்ணிட்டேன், சரி நமக்கு யூஎஸில் போய் வேலை பார்க்குறது மட்டும் முக்கியமா இல்லை இவங்கள பார்த்துக்கிறது முக்கியமான்ட்டு முடிவு பண்ணி நான் 2வது சாய்ஸை எடுத்து அங்கே போகலை. வறுமையில் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால எல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்கே போயிடுச்சு. சரி, லோன் எடுக்கலான்னு அப்பாட்ட சொன்னோடனே இந்த வீடு அடகமான வச்சுலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாரு. சரின்ட்டு ஒரு சின்னதாக மளிகை கடை மாதிரி ஆரம்பித்து வீட்லேயே காலையில் நேரத்தில் அம்மாவுக்கு டீ போட்டு கொடுக்குறது, மத்தியானம் அந்த மளிகை கடையில் வேலை செய்கிறது, சாயந்தரமா அதே யூஎஸ் கம்பெனிக்காரங்க நீ வந்து வீட்டிலேருந்து வேலை செய்கிற ஆப்ஷன் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அது சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு இந்த 3ஐயும் செஞ்சுட்டே வந்தேன். நண்பர்கள்லாம் சிரிச்சாங்க, ஏளனம் பண்ணினாங்க. அப்போது அம்மாட்ட சொன்னேன், அந்த பழைய ஆர்டர் நான் அப்படியே வச்சிருக்கேன். எதுக்குடா அப்படின்னு கேட்டாங்க. எதை நான் விட்டேன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. அப்போ அம்மா சொன்னாங்க, நீ அதை விடலை, நீ உனக்கு என்ன வேணுங்கிறது தேர்ந்தெடுத்திருக்கேன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து இருக்கிறது, என் தாயும் தந்தையும் ஒரு கம்பெனி, நான் அதுக்கு சிஇஓ அப்படின்னு என் நண்பர்கள்ட்ட பெருமையாக சொன்னேன். இப்படி என்னோட முடிவை நான் மாற்றிக்கிட்டேன். நம்மளில் எத்தனை இளைஞர்கள் இதை செய்ய ரெடியாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.